கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டவரும் உலக இரட்சகருமான இயேசு கிறிஸ்து இணையற்ற நாமத்தினாலே உங்கள் யாவரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த மார்ச் மாதம் 7ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஆண்டவர் வைத்திருக்கிற மங்கள வார்த்தை யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம் இப்படியாய் சொல்கிறது: நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. எனக்கு ஒரு நல்லது நடக்காதா, ஏன் தொடர்ந்து எனக்கு தீமை வருகிறது என்று அநேகர் அமர்ந்து யோசித்துட்டு இருக்கிறீங்க. காலையிலேயே இந்த விஷயத்துல எனக்கு நல்லது நடக்குன்னு நினைச்சேன், அதுலேயும் கெடுதல் வந்துட்டு. இந்த மனுஷனால எனக்கு கண்டிப்பா நல்லது தான் நடக்குன்னு நினைச்சேன், ஆனா அவரால் எனக்கு கெடுதல் வருது. என் புருஷனால எனக்கு நல்லது நடக்குன்னு நினைச்சா அவரும் கெடுதல் தான் பண்றாரு. என்னுடைய அண்ணனால எனக்கு நல்லது நடக்குன்னு நினைச்சா அதுவும் கெடுதலா தான் அமையுது. எனக்கு நல்லதே நடக்கலையே, நன்மைன்னு ஒண்ணு என்னால பார்க்க முடியலையே அப்படின்னு யோசிக்கிற பிள்ளைகளே, உலக மனுஷரிடத்துல நீ நன்மை எதிர்பார்த்தா உனக்கு ஏமாற்றம் வரும். இந்த நன்மையான ஈவுகள், பூரணமான வரங்கள் எங்க உண்டாக்கப்படுகிறதாம்? பரலோகத்தில் உண்டாக்கப்படுகிறதாம். உன்னுடைய தீமையை கூட அவர் நன்மையாய் மாற்ற முடியும். எனவே இன்றைக்கு அந்த நன்மையான ஈவுகளையும் பூரணமான வரங்களையும் கொடுக்கிற பரலோகத்தின் தேவனை நோக்கி நீங்கள் காத்திருக்க வேண்டும். அவர் கொடுக்க நாம் பெற்றுக்கொள்கிறோம். அவர் தன்னுடைய கையை திறக்க நீங்க நன்மையினால திருப்தி ஆவீங்கன்னு வேதம் சொல்லுகிறது. ஸோ இன்னைக்கு நம்ம ஒரு முடிவு எடுக்க போறோம். எந்த நன்மையான காரியத்திற்கும் உலக மனிதனை தேடி போவதற்கு முன்பாக அந்த நன்மையான ஈவுகளை கொடுக்கிற பரலோக பிதாவை நீங்க நோக்கி பார்த்து ஜெபிக்கிற ஒரு பழக்கத்தை நீங்க வச்சிட்டீங்கன்னா அது கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில நிறைவேறும். உங்க வீட்டில் ஒரு நல்ல காரியம் நடக்கணும்னாலும் சரி, உங்க பிள்ளைகளுக்கு நல்ல ஞான அறிவு வரணும்னாலும் அதெல்லாம் பரலோகத்திலேருந்து தான் வரும். உங்க பிள்ளைகளுக்கு நிரந்தரமான ஒரு வேலை வேணுமா, அது பரலோகத்துல தான் உண்டாக்கப்பட்டு உங்களுக்கு கிடைக்கும். உங்க பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணையோ இல்லைன்னா ஒரு கற்பத்தின் கனியோ, இது எல்லாமே பரலோகத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து உங்களுக்கு இறங்கி வருகிற ஆசீர்வாதங்கள். எனவே அவற்றை கொடுக்கிற தேவனை உறுதியாய் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். அவர்தான் இந்த உலகத்திலே அவற்றை உனக்கு கொடுப்பதற்கு விரோதமாக இருக்கிற தடைகளை உடைச்சி அதை உனக்கு கொடுத்து உன்னை மகிழ பண்ணுகிற தேவன். ஸோ இன்னைக்கு ஒருவேளை தொடர்ந்து தீமையை அனுபவித்து கொண்டிருக்கிற உங்களுக்கு அந்த தீமை இனி நன்மையாய் மாறுவதாக. சில நேரங்களில் சில தீமைகள் வரும் பொழுது நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. அந்த தீமையே உனக்கு நன்மையான இடத்துல உன்னை கொண்டு போய் நிறுத்திடும். அந்த யோசேப்புடைய வாழ்க்கையில் அதுதானே நடந்துச்சு. அவனுடைய சகோதரர்கள் அவனுக்கு தீமை செய்ய நினைத்தார்கள், ஆனால் கர்த்தர் அந்த தீமையை அவனுக்கு நன்மையாய் மாற பண்ணினார். இன்றைக்கும் உங்கள் வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற தீமையான காரியங்கள், கெடுதலான விஷயங்கள் உங்களுக்கு நன்மையாய் முடிவதாகன்னு ஆண்டவருடைய ஸ்தானாதிபதியாய் நான் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். நல்ல நிரந்தர வேலை, நிரந்தரமான வாழ்க்கை துணை, நல்ல கற்பத்தின் கனி, நல்ல வீடு வாசல், நல்ல அபிஷேகம், நல்ல வல்லமையின் வரங்கள், நல்ல ஜெப ஆவி, கர்த்தரோடு நடக்கிற அனுபவங்கள், இப்போ எல்லாம் இந்த புதிய மாதத்தில் உங்களுக்கு நிரந்தரமாக தங்கியிருப்பதாகன்னு வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஜெபிக்கலாமா? அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. தொடர்ந்து தீமையை அனுபவித்து நன்மைக்காக ஏங்கி நிற்கிற என் பிள்ளைகளுக்கு இன்றைக்கு ஒரு நன்மை நடக்கட்டும். இன்னைக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்கட்டும். இவர்கள் போகிற இன்றைய இவர்களுக்கு நன்மையானதை கொண்டு வரட்டும். இவர்கள் போகிற பிரயாணம் நன்மையான பதிலை கொண்டு வரட்டும். இவர்கள் எடுக்கிற முயற்சி இன்றைக்கு நன்மையிலே முடியட்டும். அதை பரலோகம் இன்றைக்கு அதை ரெடி பண்ணி கொடுக்கிறதற்காய் ஸ்தோத்திரம். பரலோகத்திலிருந்து ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இவர்கள் எதிர்பார்க்கிற நன்மையான ஈவு, நன்மையான அந்த காரியம், நன்மையான பிள்ளை செல்வம், நன்மையான திருமண வாழ்க்கை, நன்மையான வீடு வாசல் என் பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக. நன்மையானதை பெற்றுக்கொள்ள நல்ல மனசையும் இவர்களுக்கு தாங்க. நன்மையானதை பெற்றுக்கொள்ளும்படிக்கு நல்ல குணாதிசயங்களையும் இவர்கள் தங்கள் வாழ்க்கையில கடைபிடிக்க கர்த்தர் உதவி செய்வீராக. பூரணமான வரங்களை என் பிள்ளைகளுக்கு கொடுத்து என் பிள்ளைகளை ஆவிக்குரிய மண்டலத்திலும் எழும்பி பிரகாசிக்க பண்ணும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென்.